ಕೆಲ ದಿನಗಳ ಹಿಂದೆ ಹನೂರಿನಲ್ಲಿ ಮೂವರ ಶೂಟೌಟ್ ಪ್ರಕರಣಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತೆ ತಮಿಳುನಾಡು ಸಿಎಂಗಾಗಿ ಬಾಲಕಿಯೊಬ್ಬರು ವಿಡಿಯೋ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಮೃತ ಡೇವಿಡ್ ಕುಮಾರ್ ಪುತ್ರಿ ಬೆಸ್ಸಿ ವಿಡಿಯೋ ಮಾಡುವ ಮೂಲಕ ಸಿಎಂ ವಿಜಯ್ಗೆ ಕೆಲವೊಂದಿಷ್ಟು ಮನವಿ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಮನೆಗೆ ಬರುವಂತೆ ಆಹ್ವಾನಿಸಿದ್ದಾರೆ. ಹನೂರಿನಲ್ಲಿ ಮೂವರ ಶೂಟೌಟ್ ಪ್ರಕರಣಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತೆ ತಮಿಳುನಾಡು ಸಿಎಂಗಾಗಿ ಬಾಲಕಿಯೊಬ್ಬರು ವಿಡಿಯೋ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಮೃತ ಡೇವಿಡ್ ಕುಮಾರ್ ಪುತ್ರಿ ಬೆಸ್ಸಿ ಎಂಬಾಕೆ ವಿಡಿಯೋ ಮಾಡುವ ಮುಖೇನ ಸಿಎಂ ವಿಜಯ್ಗೆ ಮನೆಗೆ ಬರುವಂತೆ ಆಹ್ವಾನ ನೀಡಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬನ್ನಿ ಎಂದು ಬಾಲಕಿ ಮನವಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ತೋಮಿಯಾರ್ ಪಾಳ್ಯ ಗ್ರಾಮದ ಡೇವಿಡ್ ಕೂಡ ಈ ಒಂದು ಶೂಟೌಟ್ ಪ್ರಕರಣದಲ್ಲಿ ಸಾವನ್ನಪ್ಪಿದ್ದಾರೆ. ಹೀಗಾಗಿ ಅವರ ಪುತ್ರಿ ಬೆಸ್ಸಿ ವಿಡಿಯೋ ಮಾಡುವ ಮೂಲಕ ಈಗ ತಮಿಳುನಾಡು ಸಿಎಂಗೆ ಮನೆಗೆ ಬನ್ನಿ ಅಂತ ಮನವಿಯನ್ನ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ವಿಜಯ್ ಮಾಮಾ ಎಂದು ತಮಿಳಿನಲ್ಲಿ ಮಾತನಾಡುವ ಮೂಲಕ ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಿಯಾದಲ್ಲಿ ಬಾಲಕಿ ವಿಡಿಯೋ ಈಗ ವೈರಲ್ ಆಗ್ತಾ ಇದೆ. ಶೂಟೌಟ್ ಪ್ರಕರಣಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತೆ ಡೇವಿಡ್ ಎಂಬಾತರು ಸಾವನ್ನಪ್ಪಿದ್ರು ಈ ಒಂದು ಶೂಟೌಟ್ನಲ್ಲಿ. ಈಗ ಅವರ ಮಗಳು ವಿಡಿಯೋ ಮಾಡುವ ಮುಖೇನ ವಿಜಯ್ ಅವರಿಗೆ ತಮ್ಮ ಮನೆಗೆ ಬರುವಂತೆ ಆಹ್ವಾನ ನೀಡಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ನೋವನ್ನು ಆಲಿಸಿ ಅಂತ ಡೇವಿಡ್ ಕುಮಾರ್ ಅವರ ಪುತ್ರಿ ಬೆಸ್ಸಿ ವಿಡಿಯೋ ಮಾಡುವ ಮೂಲಕ ತಮಿಳು ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವ ಮೂಲಕ ವಿಜಯ್ ಮಾಮ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬನ್ನಿ ಅಂತ ಬೇಡಿಕೊಂಡಿದ್ದಾರಂತೆ. ಇನ್ನು ಇವರ ಮನವಿಗೆ ವಿಜಯ್ ತಳಪತಿಯವರು ಮನೆಗೆ ಬರ್ತಾರಾ ಅನ್ನೋದನ್ನು ಕಾದಷ್ಟೇ ನೋಡಬೇಕಾಗಿದೆ. ಈಗಾಗಲೇ ಈ ಪ್ರಕರಣಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತೆ ರಾಜ್ಯ ರಾಜಕೀಯದಲ್ಲಿ ಹಲವು ಕುತೂಹಲ ಮೂಡ್ತಾ ಇದೆ. ಶೂಟೌಟ್ ಪ್ರಕರಣಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತೆ ಅವರ ಕುಟುಂಬಸ್ಥರು ಕೂಡ ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರದ ವಿರುದ್ಧ ಹರಿಹಾಯ್ದರು. ಅರಣ್ಯ ಇಲಾಖೆಯ ವಿರುದ್ಧವೂ ಕೂಡ ಹರಿಹಾಯ್ದರು. ಇದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಈಗ ವಿಡಿಯೋ ಮಾಡುವ ಮೂಲಕ ಈಗ ಡೇವಿಡ್ ಅವರ ಪುತ್ರಿ ಬೆಸ್ಸಿ ಅವರು ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಿಯಾದಲ್ಲಿ ಹರಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ತಳಪತಿ ವಿಜಯ್ ಅವರಿಗೆ ಮನೆಗೆ ಬರುವಂತೆ ಆಹ್ವಾನಿಸಿದ್ದಾರೆ ಆ ಪುತ್ರಿ. ಇವರೇ ಅವರು. எங்க அப்பா கடவுள் மாமா எங்க அப்பா இப்படித்தான் இறந்து போயிட்டாங்க. எங்க அப்பா இந்த எங்களுக்கு கேரளாவில் இருக்கிறப்ப நான் என்னென்ன வாங்கிட்டு வர சொல்லணும் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இப்ப எங்க அப்பா இல்லை, எங்களுக்கு யாரு வாங்கிட்டு வருவா? நாங்க ஊரு எப்பா எனக்கு புது வீடு எல்லாம் கட்டிருக்கிறாங்க, நீயும் கட்டு அப்படின்ட்டு எங்க அப்பா கடை வாங்கிலாம் கட்டிட்டாங்க. நாங்க இப்ப எங்க அப்பா இல்லை. எங்க அப்பா நான் என்னென்ன கேட்கணும் எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க. எங்க அப்பா நீ நல்லா படிச்சுன்னா கலெக்டர் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். எங்களை யாருமே பார்க்க மாட்டாங்க. நீங்களாச்சும் பாருங்க. விஜய் மாமா எங்க அப்பா இப்படித்தான் இறந்து போயிட்டாங்க. எங்க அப்பா இந்த எங்களுக்கு கேரளாவில் இருக்கிறப்ப நான் என்னென்ன வாங்கிட்டு வர சொல்லணும் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இப்ப எங்க அப்பா இல்லை, எங்களுக்கு யாரு வாங்கிட்டு வருவா? நாங்க ஊரு எப்பா எனக்கு புது வீடு எல்லாம் கட்டிருக்கிறாங்க, நீயும் கட்டு அப்படின்ட்டு எங்க அப்பா கடை வாங்கிலாம் கட்டிட்டாங்க. நாங்க இப்ப எங்க அப்பா இல்லை. எங்க அப்பா நான் என்னென்ன கேட்கணும் எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க. எங்க அப்பா நீ நல்லா படிச்சுன்னா கலெக்டர் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். எங்களை யாருமே பார்க்க மாட்டாங்க. நீங்களாச்சும் பாருங்க. விஜய் மாமா எங்க அப்பா இப்படித்தான் இறந்து போயிட்டாங்க. எங்க அப்பா இந்த எங்களுக்கு கேரளாவில் இருக்கிறப்ப நான் என்னென்ன வாங்கிட்டு வர சொல்லணும் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இப்ப எங்க அப்பா இல்லை, எங்களுக்கு யாரு வாங்கிட்டு வருவா? நாங்க ஊரு எப்பா எனக்கு புது வீடு எல்லாம் கட்டிருக்கிறாங்க, நீயும் கட்டு அப்படின்ட்டு எங்க அப்பா கடை வாங்கிலாம் கட்டிட்டாங்க. நாங்க இப்ப எங்க அப்பா இல்லை. எங்க அப்பா நான் என்னென்ன கேட்கணும் எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க. எங்க அப்பா நீ நல்லா படிச்சுன்னா கலெக்டர் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். எங்களை யாருமே பார்க்க மாட்டாங்க. நீங்களாச்சும் பாருங்க. விஜய் மாமா.